டிசம்பர் 12ஆம் தேதி உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் தேய்பிறை அஷ்டமி வருகிறது. இந்த நாள் கால பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. தீராத கடன் பிரச்சினை, வராத கடன் திரும்ப பெற, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர, சனி தொல்லைகள் நீங்க, தொழிலில் உயர்வு போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் கால பைரவரை வழிபடுவதன் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டமும் நீங்கும். காலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் கால பைரவர் படம் இருந்தால் அதை எடுத்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் சிவபெருமான் திருவுருவப் படத்திற்கு அல்லது லிங்கம் வைத்திருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகை பூவை தவிர சிகப்பு நிற பூக்கள் அல்லது வேறு எந்த மலர்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். காலை முதல் இரவு வரை உபவாசமாக இருக்க வேண்டும். தேய்பிறை அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக அன்றிரவு சாப்பிடக்கூடாது. நைவேத்தியமாக காரமான புளிசாதம் அல்லது வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கல் வைத்து ராகு காலத்திலோ அல்லது மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி பைரவர் அஷ்டோத்திரங்கள், பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜெபித்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு மறுநாள் காலை விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். பைரவர் காயத்ரி மந்திரம் டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டிலும் உள்ளது. இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது 6 படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.